வெல்கம் டு ஹரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செம டேஸ்டான நல்ல இனிப்பான நல்ல தித்திக்கும் சுவையில் ரவை பாயாசம். வாங்க பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவை பாயசத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. சேமியா 1 கப்பு, சர்க்கரை 1 கப்பு, ரவை, ஏலக்காய், பாதாம், பிஸ்தா, பால், கிஸ்மிஸ் பழம், முந்திரி, இவ்வளோ தான் தேவையான பொருள். ஒரு கடாய் நல்லா சூடானதும் கொஞ்சம் போல் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பாதாம், பிஸ்தா நம்ம பொடிசாக நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். முந்திரி, கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறம் சேமியா கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். சேமியாவையும் நம்ம இந்த மாதிரி வறுத்து சேர்த்தா நல்லாயிருக்கும், அதனால் வறுத்துக்கலாம். 1 கப்பு ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்து நல்லா வறுக்கலாம். இது கூடவே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்தா செம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வறுந்து வந்திருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வறுத்து வந்திருக்குன்னு. இந்த டைமில் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வேக விடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்குதுன்னு. இந்த டைமில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாதாம், பிஸ்தாலாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி சேர்த்தா நம்ம சாப்பிட சொல்ல நல்லா கடிப்பட்டு நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம வறுக்க சொல்ல சேர்த்துருக்கோம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கட்டி விடாத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருப்போம். பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த டைமில் ஒரு 3 ஏலக்காய் நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரையணும், நல்லா கரைஞ்சி வரணும், அந்த அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கரைஞ்சி வந்திருக்குன்னு. செம டேஸ்ட்டாக அழகாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த மாதிரி கட்டி விடாமல் செம டேஸ்டியான ரவை பாயாசம் அவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்கு. பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் நல்லா அழகாக இருக்கும். கடித்து சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மேலேயும் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் பாதாம், பிஸ்தா தூவிட்டுக்கலாம். செம டேஸ்டியான ரவை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. தினசரி காலையில் 8 மணிக்கு நம்மளோட வீடியோ அப்லோட் ஆகும், மறக்காமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஹரிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.